மதன் பூமிகா செத்து போனதா நாடகம் ஆடி மறைச்சு வச்சிருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன். அதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி செய்யும் போது எனக்கு தோல்விதான் கிடைச்சது. மதன் கிட்ட பூமிகா இருக்கிறத என்னால ஊர்ஜிதப்படுத்த முடியல. ஆனாலும் அவன் என் பார்வையில குற்றவாளி தான். மேடம், நீங்க இதை எதையும் என்கிட்ட சொல்ல தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே மதன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. நீங்க வச்சிருக்கிறதா சொல்ற ஆதாரம் எல்லாமே சந்தேகத்துக்கு இடமா தான் இருக்கு. அவர் மேல திட்டம் போட்டு பழி சுமத்துற மாதிரி இருக்கு. நான் அப்படி செய்வேன்னு உனக்கு தோணுதா சுப்ரியா? இல்ல மேடம், நான் உங்க மேல குற்றம் சாட்ட விரும்பல. உங்க சந்தேகத்துல உண்மை இல்லைன்னு சொல்ல வரேன். பூமிகா உயிரோட இருந்திருந்தா உங்க செல்வாக்க பயன்படுத்தி பூமிகாவை வெளியே கொண்டு வரதுன்னும் சிரமமான காரியம் இல்லையே. நீங்க அதை செய்யறத விட்டுட்டு வெறும் சந்தேகத்தை மட்டும் சொன்னா நான் எப்படி மேடம் நம்புறது? உண்மையிலே பூமிகா உயிரோட இருந்தா என்னை விட வேற யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. பூமிகாவை மறைச்சு வச்சுக்கிட்டு அவர் என்ன 2வது கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு முறை என்கிட்ட அந்த மாதிரி முயற்சி பண்ணி நான் அவரை தூக்கி எறிஞ்சதா அவர் மறந்திருக்க மாட்டாரு. அதனால என் குணம் மதனுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நான் சொல்றத எதையும் நீ நம்பலையா? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? மேடம், நீங்க ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர். உங்க மேல எப்பவும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு கிடைச்ச தகவல் எல்லாமே பொய்ன்னு சொல்றேன். மேடம், நான் இப்ப மதனை 100% நம்புறேன். பூமிகா இறந்து போனது கூட நான் 100% நம்புறேன். அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். 2 குடும்பமும் தட்ட மாத்திக்கிட்டோம். நாளைக்கு பதிவு திருமணம் வச்சிருக்கோம். நீங்க எனக்கும் மதனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு ஒத்துழைக்கணும் ப்ளீஸ். இல்லனா அது முடியாத பட்சத்துல பூமிகாவை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி காட்டுங்க, நான் நம்புறேன். சரி மேடம், நான் வரேன். அர்ச்சனா, ரொம்ப யோசனையில் இருக்கிற. சுப்ரியாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? சுப்ரியா என்ன சொன்னா? நான் சொன்னது எதுவுமே சுப்ரியா நம்பல. அதுக்கு காரணம் நீங்க போட்ட ஐயர் வேஷம் தான். நீங்க அவசரப்பட்டு செஞ்ச காரியத்தால நான் சொன்னதையும் தப்பா நினைக்கிறாங்க, நம்ப மறுக்கிறாங்க. எல்லாம் உங்க வேஷத்தினால்தான் மாமா. அர்ச்சனா, ஏமா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு கரடி வேஷம் போட்டு பூமிகா உயிரை காப்பாத்தினா, அதே மாதிரி ஐயர் வேஷம் போட்டு பூமிகா வாழ்க்கையை காப்பாத்த நினைச்சா. அது முடியாம போச்சு. அதுக்காக சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாதுமா. நீ தோல்வியை கண்டு பின்வாங்க மாட்டியே. உன் முயற்சி எப்பவுமே தொடர்கதையா தானே இருக்கும். பூமிகாவை கண்டுபிடிக்கிறதுல 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்க. ஆனாலும் 3ஆவதா முயற்சி எடுக்கணும்மா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. பூமிகா சம்பந்தமா ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. அக்கா, இல்லக்கா, கிடைச்சிருச்சு. ஆமாக்கா, கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய ஆதாரமே கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க அக்கா, பூமிகா எழுதின லெட்டர். இந்த லெட்டர் அக்கா, இங்க பாருங்க, இது பூமிகா எழுதின லெட்டர் தான். அன்னைக்கு ரோஜா இந்த லெட்டர் தான் கொண்டு வந்தா. ஆமாக்கா, அன்னைக்கு ரோஜா மொட்டை கடுதாசின்னு சொல்லி சண்டை போட்டால. இதை பிரிச்சு படிச்சு பார்த்தா இது உண்மையான லெட்டர்னு தெரியுது. நீங்க பூமிகா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு இந்த லெட்டர் உதவும். அர்ச்சனா, அதை கூட நான் படிக்கிறேன். பொண்ணுரங்கம், சத்தமா படிப்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரி அத்தா. அன்புள்ள சுப்ரியா அக்கா அவர்களுக்கு அன்புடன் பூமிகா எழுதுவது வணக்கம்.
எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் இறந்து போகல, உயிரோட தான் இருக்கேன். நல்லாவா இருக்கேன். அத்தை, நான் இறந்துட்டதா நினைச்சு சுப்ரியா அக்காவுக்கும் மதன் மச்சானுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யறதா கேள்விப்பட்டேன். முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது கணவனுக்கு 2வது திருமணம் செய்யறது சட்டப்படி தப்புன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் இப்ப உயிரோட இருக்கும்போது மதன் மச்சானுக்கும் சுப்ரியா அக்காவுக்கும் செய்யற கல்யாண முயற்சியை கைவிட்டுருங்க. நான் சுப்ரியா அக்கா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன். சுப்ரியா அக்காவை மதன் மச்சானுக்கு கண்ணாலம் பண்ணி வச்சு சுப்ரியா அக்கா வாழ்க்கைய வீணாக்கிறாதீங்க. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப நான் நல்லா எழுதுவேன், படிப்பேன். எனக்கு இது பழகிருச்சு. இது மொட்டை கடிதாசு இல்ல, இது என் கைப்பட நான் எழுதின லெட்டர். நான் இப்ப ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன். இப்ப நான் வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஆனா நிச்சயம் வருவேன். அவசரப்பட்டு சுப்ரியா அக்காவை மதன் மச்சானுக்கு மனைவி ஆக்கிறாதீங்க. இப்படிக்கு பூமிகா. கண்டிப்பா திரும்பி வருவேன். ஏன் அர்ச்சனா, இந்த லெட்டர் படிக்கும் போது பூமிகா எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்து இருக்கிற மாதிரி எழுதிருக்கிறாளே? ஆமா மாமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். இந்த லெட்டர் பூமிகா உயிரோடு தான் இருக்கான்றத 100% உறுதிப்படுத்துது. ஆனா அவ ஏன் மறைஞ்சிருக்கா? லெட்டர் மூலமா உயிரோடு தான் இருக்கான்னு சொல்ற பூமிகா ஏன் நேர்ல வர மாட்டேங்கிறா? அவளுக்கு என்ன தடையா இருக்கு? நாம அவளை கண்டுபிடிக்க செய்யற முயற்சி இல்ல அவளுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த வீட்டுக்கு லெட்டர் எழுதினவ நமக்கே எழுதல. அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணிருக்கலாமே. அர்ச்சனா, அர்ச்சனா, இல்லம்மா, உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் அந்த கடிதத்திலே பதில் இருக்கு. இப்ப என்னால வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஆனா நிச்சயமா வருவேன்னு அந்த கடிதத்துல எழுதியிருக்கு. படிச்சல்ல? அர்ச்சனா, பொண்ணுரங்க அப்பா சொல்றது 100க்கு 100 சரியான வார்த்தைமா. நம்ம வீரகாளி அம்மா பூமிகா கிட்ட இருந்து இந்த கடிதத்தை கொண்டு வந்த மாதிரி பூமிகாவையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாமா. அவளை நிறுத்துறது மட்டும் இல்ல சின்னாத்தா, கண்ணாலதையும் தடுத்து நிறுத்துவ. ஆமா ஆமா, இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. அந்த மதனு அர்ச்சனாக்காவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும் முயற்சிக்கும் போது அந்த வீரகாளி அம்மா தான் அந்த பூமிக்காவை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா. மதனுக்கும் பூமிக்காவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா. அதே வீரகாளி அம்மா துணையாலதான் முத்துவுக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது மதனுக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறத அந்த வீரகாளி அம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளா? கண்டிப்பா தடுத்து நிறுத்திடுவா. அர்ச்சனா, நீ வீணா மனசை போட்டு கெடுத்துக்காத. நீ நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா நடக்குமா. அத்தை, இந்த லெட்டர் மூலமா ஒரு உண்மை மட்டும் தெரியுது. பூமிகா மதன் கிட்ட இல்ல. பூமிகா மதன் கஸ்டடியில இருந்திருந்தா அவளால இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பூமிகா ஒரு நல்லவங்க பாதுகாப்புல இருக்கிறதா சொல்லியிருக்கா. யார் அந்த நல்லவங்க? விடிஞ்சா மதன் சுப்ரியா கல்யாணம். இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? என்னைக்காவது பூமிகா திரும்பி ஒரு நாள் வந்து நீங்க இருக்க போது எப்படி இந்த கல்யாணம் நடத்துனீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல, யாருங்க? ஏன் மறைஞ்சு நிக்கிறீங்க? வெளில வாங்க. யாருங்க?
அக்கா நான் இங்க நிக்கிறேன், உள்ளலாம் வரல. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்படி திடீர்னு வந்து நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் பத்திரமா உயிரோட இருக்கேன்னு சுப்ரியா வீட்டுக்கு மட்டும் கடிதம் எழுதி தகவல் தெரிவிக்கிற. ஆனா இந்த அக்காக்கு தெரிவிக்கணும்னு உனக்கு தோணலையா? ஏன் ஏன் என்கிட்ட சொல்லல? அக்கா என் கதைய பெரிய கதைக்கா, அது உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்கு நடந்ததை கேட்டு அதிர்ச்சியாகி உங்க வயித்துல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனாலதான் நான் உங்களுக்கு எந்த தகவலும் சொல்லல. யோ, என்ன நேர்ல பார்த்தா என் நிலைமைய பார்த்து நீங்க கவலைப்படுவீங்கன்னு தான் இது நாள் வரைக்கும் நான் நேர்ல வராம இருந்தேன். என்னது? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? உன்னை நினைச்சு ஒட்டுமொத்த குடும்பமும் கதி கலங்கி போயிருக்கு தெரியுமா? அதுவும் நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு வேதனையில துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப வந்து நீ அப்பவே வந்திருக்கலாம்ல. அதான் சொன்னேன்லக்கா, என்னால வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு. இப்ப கூட நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமாக்கா? நாளைக்கு மச்சானுக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணமாமே, அதை எப்படிக்கா தடுத்து நிறுத்த போறீங்க? அத கேட்கதான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீ நேர்ல வந்தாதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும்ன்ற சூழ்நிலை உருவாயிருக்கு. வா, இப்பவே மதன் வீட்டுக்கு போவோம். இல்லக்கா இல்ல, நாங்க வரல. நாங்க வந்தா என்ன கொலை பண்ணிடுவாங்க. நாங்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்கக்கா, வேண்டாம். இல்ல, இது பாரு, நான் இருக்கேன், என் கூட தைரியமா வா. இல்ல, நீங்க எல்லாம் இருக்கும் போதுதானே என்ன தண்ணில தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாரு. நான் வரல, நான் வந்தா என்ன கொன்னுடுவாரு. நான் அதுக்கு தான் வெளியே வராம இருந்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வரமாட்டேன், நான் வரலக்கா, எனக்கு பயமா வரல, நான் வரமாட்டேன். பூமிகா, போகாத, நில்லு, பூமிகா, போகாத. பூமிகா, அர்ச்சனா, என்னாச்சு? இதுனா கனவா? ஆமா, மாமா. ஆனா அது கனவுன்னே சொல்ல முடியாது, நிஜம் மாதிரி இருந்துச்சு. பூமிகா தான் என் கனவுல வந்தா. என்ன அர்ச்சனா சொல்ற? உண்மைதான் மாமா சொல்றேன். பூமிகா என் கனவுல வந்து மதன் சுப்ரியா கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு போனா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில கல்யாணத்தை எப்படி தடுப்பேன்? அவ கனவுல வந்து சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு தெரியல, நேர்ல வந்து சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன மாமா பண்ணலாம்? எனக்கு உண்மை புரியல. நீ கவலைப்படாத அர்ச்சனா, உன் மாமன் நான் இப்ப சொல்றேன். இன்னைக்கு கனவுல வந்த பூமிகா நாளைக்கு நெசமாவே நேர்ல வந்து நிப்ப பாரு. அதுக்குண்டான அறிகுறிதே இந்த கனவு. ஆமா அர்ச்சனா, நீ 100% நம்பிக்கையோட இரு. நாளைக்கு பூமிகா நேர்ல வரத்தே போறா. அவளை வச்சு மதன் சுப்ரியா கல்யாணத்தை 100% நிறுத்தத்தே போறோம். ஆமா அர்ச்சனா, இப்போதைக்கு நிம்மதியை தூங்கு. நாளை பொழுது நல்லதாவே விடியும். நல்லதா விடியணும் மாமா. I love you சுப்ரியா, I love you so much. நாளைக்கு நேரம்லாம் நீ இங்க இருப்ப, என் கூடவே இருப்ப, என் பக்கத்துலயே இருப்ப. ஐயோ, அதை நினைக்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு I'm the happiest man in this world. I'm so happy. டேய் மம்மி, என்னடா இது? நாளைக்கு காலையில கல்யாணம், தூங்காம போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்க? சந்தோஷம் மம்மி, சந்தோஷம். நான் நினைச்சது நடக்க போகுதுங்கிற சந்தோஷம், அந்த அர்ச்சனாவை தோக்கடிச்சிடுங்கிற சந்தோஷம், பூமிக்காவை தலைமுழுகின சந்தோஷம், சுப்ரியாவை கல்யாணம் பண்ண போறேங்கிற சந்தோஷம். டேய் லூசு, உனக்கு மட்டுமாடா சந்தோஷம்? எனக்கும் தான் சந்தோஷம். இது வரைக்கும் அந்த அர்ச்சனா பக்கம் வீசின காத்து இப்போ நம்ம பக்கம் வீசுதுடா. மா, இப்ப மட்டும் இல்ல,
இனிமே எப்பவுமே நம்மளுக்கு ஜெயம் தான். இன்னும் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஜாலியா இருக்க போறேன். அத பார்த்து அந்த அர்ச்சனா சாகணும்டா. அதை விடுமா. மா, நாளைக்கு கல்யாணம் முடிச்சதும் மொரிஷியஸ் போலாமா இல்ல லண்டன் போலாமா? டேய், உன் ஹனிமூன் ஸ்பாட்டை நீ தாண்டா முடிவு பண்ணணும். நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போ. எனக்கு உன் சந்தோஷம் தாண்டா முக்கியம். என்னம்மா நீ? நான் மட்டும் தனியா போறதுக்காக கேக்குறேன். நீ அப்பா வாங்கம்மா, எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வரலாமா? டேய் டேய், என்னடா இது ஊர்ல இல்லாத புது பழக்கமா இருக்கு? ஹனிமூனுக்கு அப்பா அம்மாவை கூப்பிடுற? மா, எனக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணம் நடக்கணும்னு என்னை விட அதிகமா ஆசைப்பட்டது நீதான். அதான் நான் சந்தோஷமா இருக்கும்போது நீங்களும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. ஆமா, நீ கூப்பிட்டதும் உங்க அப்பட்டான்னு வந்துட போறாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ சந்தோஷமா போயிட்டு வா. இல்லம்மா, கண்டிப்பா நம்ம எல்லாம் போலாமா? அப்பா வரலன்னா என்ன, நீ அது கூட வா. டேய் தம்பி, இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். மா, என்னம்மா இப்படி பொசுக்குன்னு பேசிட்ட? நான் எப்பவுமே அம்மா பிள்ளைதான். சும்மா சொன்னேன்டா. டேய், ஏன் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது? சரி சரி, முதல்ல நல்லா தூங்கு. நல்லா தூங்குனாதான் காலையில கல்யாணத்துல ஜம்முன்னு இருக்க முடியும். சரிம்மா. டேய் டேய் டேய், ஓ ரூம்ல போய் தூங்குடா. மா, எனக்கு அந்த ரூமுக்கு போறதுக்கு பயமா இருக்கு. நான் இங்கே படுத்துக்கிறேம்மா. டேய், நம்ம வீட்ல என்னடா பயம்? போடா. அதெல்லாம் முடியாது, போமா. நான் இங்கே தான் தூங்குவேன், போ. இவ்ளோ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் கூட சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். குட் நைட். குட் நைட். So sweet. I love you. Ma? மதன், வாடா. மா, மா, எப்படிமா இருக்க? உனக்கு என்னடா மன்மத மாதிரி இருக்க. ராஜா விட்டு கண்ணுக்குட்டிடா நீ. டேய் மதன், நீ பூமிகாவை கல்யாணம் பண்ண போது கூட இவ்வளவு லட்சணமா அழகா இல்லடா. இப்போ சூப்பரா இருக்குடா. மதன், சுப்ரியாவை கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே உனக்கு இந்த அழகும் லட்சணமும் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியலடா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன ஒரு குறை, சுப்ரியாவுக்கு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா மாப்பிள்ள தோழனா உனக்கு வந்திருப்பான். அது இல்லங்கிற ஒரு குறைதான். போமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. டேய் டேய் டேய், தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டு உன் பொண்டாட்டி கூட உட்கார்ந்து வெக்கப்படுறா. இப்ப போய் வெக்கப்பட்டுட்டு இருக்கான். டேய், உன் கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சுடா. உங்க அப்பா வேற கார்ல வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. புறப்படு, போலாம் போலாமா? சுப்ரியா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குமா. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த விஷயத்துல வசந்தா சொல்றது 100% உண்மை. எல்லாம் அந்த ஆண்டவனுடைய விருப்பப்படிதான் நடக்குது. இதுல எங்க பங்கு எதுவும் இல்லம்மா. சார், பொண்ணு மாப்பிள்ளையே முதல்ல மாலை மாத்திக்க சொல்லுங்க, அப்புறம் தாலி கட்ட சொல்லுங்க. இந்தானே. அச்சதை எடுத்துக்கங்க. இந்தாங்க, எடுத்துக்கங்க. இந்தாங்கம்மா. தாலி எடுத்து கொடுமா. இந்த மதன், மா, அச்சதை எடுத்துக்கோ. இந்த மோதிரத்தை சுப்ரியாவுக்கு போடு.
நீ போடுமா